33வதுக்கு நைதரசன் வாயு ஐதரசன் வாயுடன் ரசாயன தாக்கமுற்று அமோனியா வாயு தோன்றும் மூடிய தாக்க தொகுதி ஒன்றில். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? மூடிய தாக்கம். மூடிய தாக்கத் தொகுதி ஒன்றில் ஐதரசன் வாயு மூலக்கூறுகளின் மூல் எண்ணிக்கையும் அமோனியா வாயு மூலக்கூறுகளின் மூல் எண்ணிக்கையும் நேரத்துடன் மாறுபடும் விதத்தை வகை குறிப்பது. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரி, இப்ப இதுல எந்த தாக்கம் பார்த்தா சரி. அதாவது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புகள்ல, மூடிய தாக்கம் ஒன்றில் தாக்கத்திற்கு முன்னுள்ள திணிவும் தாக்கத்திற்கு பின்னுள்ள திணிவும் சமன் சொல்லி. சரியா? அதாவது பதார்த்தத்தின் அளவுகள் சமன். அதே போல நாங்கள் தாக்கத் தொகுதி ஒன்றை சமப்படுத்தும் போது சமப்படுத்தினால் தாக்கிகளோட மூல எண்ணிக்கையும் விளைவுகளோட உள்ள மூல எண்ணிக்கை கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். அதாவது அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். N2H2 தாக்கம் அடைஞ்சு NH3 வார தாக்கம். சரியா? அந்த தாக்கத்தில் அப்ப மூடிய தொகுதி என்றால் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் தாக்கிகள் அளவு படிப்படியாக குறைந்து கொண்டு செல்ல விளைவுகள் எண்ணிக்கை படிப்படியாக கூடிக்கொண்டு செல்லும். சரியா? படிப்படியாக கூடிக்கொண்டு செல்லும். அப்படியான தாக்கம் இது நாங்க பார்க்கணும். அப்படி பார்த்தால் ஆரம்பத்தில் இறுதியில் இரண்டும் சமனா இருக்கணும். ஆகவே தாக்கிகளாக இங்கு காணப்படுவது H2. இதுல தரப்பட்டதுல தாக்கியாக H2. அப்ப H2 படிப்படியாக குறைந்து கொண்டு செல்லும், NH3 படிப்படியாக கூடிக்கொண்டு செல்லும். சரி, ஆரம்பத்துல NH3 சைஃபர்ல இருக்கு, எதுவுமே இருக்காது, தாக்கம் அடைஞ்ச பிறகுதான் தோன்றும். அப்படின்னு பார்க்கறதுனால 4வது விட வராது. NH3 ஆரம்பத்துல இருந்து தான் தோன்றிருக்கணும். அடுத்து நான் பார்த்தென்றால் 2வது விடையில H2 தான் கூடி இருக்கு. H2 கூடாது இறுதியாக. ஆகவே 2வது விட வராது. சரியா? H2 தான் கூடி இருக்கு. அப்ப 1வது விட அல்லது 3வது விட வரும். 1வது அல்லது 3வது விட என்று பார்த்த நாங்க இது H2 NH3 அப்ப ஆரம்பத்தில் இருந்த அளவும் இறுதியில் இருந்த அளவும் சரியான்னு நாங்க பார்ப்போம். இந்த அளவு இந்த அளவு வந்திருக்கு, இந்த அளவு வந்திருக்கு. H2 இப்படி இருக்கு. சரி, அப்ப மூடிய தொகுதி என்றால் தாக்கியின் எண்ணிக்கை விளைவுகள் எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை சமப்படுத்தும் சமன்பாட்டில் இரண்டு பக்கம் அணுக்கள் எண்ணிக்கை சமனாக இருக்கணும். அப்படி என்று பார்த்தால் 3வது விடை. சரியா? H2 படிப்படியாக குறைந்து கொண்டு வரும்போது NH3 படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லுது. திணிவு காப்பு விதின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க டமன்ல. அதாவது மூடிய தொகுதி ஒன்றில் தாக்கத்திற்கு முன்னுள்ள தாக்கிகளின் திணிவும் தாக்கத்திற்கு பின்னுள்ள விளைவுகளின் திணிவும் சமனாக இருக்கும். சரி, இது மூல்களின் எண்ணிக்கை. இந்த கேள்விக்கான விடை 33வதுக்கு 3வது விடை. சரி, இது கொஞ்சம் தர்க்க ரீதியாக யோசிச்சு எடுக்கிறது. சரி, நாங்க 34வது பார்ப்போம். 34வது சிலபஸோட நேரடியாக தொடர்பான கேள்வி. உங்களுக்கு எல்லாருக்கும் விட சொல்லலாம். 34வது ஆன்சர் அனுப்புங்க. 34வது
சரி, ஒன்னாவது, மூணாவது, நாலாவது விடைகள் வந்திருக்கு. ஒன்று, மூணு, நாலு. இது இலகுவான கேள்வி. இது ஒன்று, மூணு, நாலு எல்லாம் வந்திருக்கு. ரெண்டாவது விடையை மட்டும் விட்டு இருக்கீங்க. சரி, நான் பார்ப்பேன். அஹ், மரவள்ளி தாவரம் ஒன்றின் ஒளித்தொகுப்பு. மரவள்ளி தாவரம் ஒன்றின் ஒளித்தொகுப்பு விளைபொருளையும் அது சேமிக்கப்படும் வடிவத்தினை ஆய்வுட பரிசோதனை ரீதியாக இனங்காண பயன்படுத்தத்தக்க சோதனைப் பொருட்கள் தரப்பட்டுள்ளன. மரவள்ளி தாவரம் ஒன்றில் ஒளித்தொகுப்பு விளைபொருள். ஒளித்தொகுப்பு விளைபொருள் என்ன? ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். குளுக்கோஸ்னா ஒரு சர்க்கரைட். அது சேமிக்கப்படும் வடிவம். சேமிக்கப்படும் வடிவம் என்ன? மாப்பு. சேமிக்கப்படும் வடிவம் மாப்பு. ஆய்வுட பரிசோதனை ரீதியை நாங்கள் பயன்படும் சோதனை பொருள். அப்ப குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டுக்கான பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய சோதனை பொருள் என்ன? பெனடிக் கரைசல். சரியா? ஒரு சர்க்கரைட்டு இனங்கான பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடியது பெனடிக் கரைசல். பெனடிக் கரைசலை போட்டு நாங்கள் சிறிதளவு வெப்பப்படுத்தினால் நிறமாற்றம் ஒன்று தோன்றும். ஆரம்பத்தில் நீல நிறமாக இருக்கும், இறுதியில அது படிப்படியாக பச்சை, பசிய மஞ்சள், செம்மஞ்சள் என மாறி இறுதியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு ஒன்று தோன்றும். செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றும். ஆகவே குளுக்கோஸை இனங்காண்பதற்கு பெனடிக் கரைசல் பயன்படும். ஆகவே சோதனை பொருட்கள் என்று வரும்போது பி கட்டாயமா விடையில வரும். ஆகவே இரண்டாவது விட வராது. அடுத்தது மாப்பொருள். சேமிக்கப்படும் வடிவம் மாப்பொருள். மாப்பொருளை நாங்க பரிசோதிப்பதற்கு பயன்படுத்துவது அயடின் கரைசல். அயடின் கரைசலை இட்டால் மாப்பொருள் கருநீல நிறம் அல்லது ஊதாவாக மாறும். கருநீலம் அல்லது ஊதாவாக மாறும். ஆகவே அயடின் கரைசல் மாப்பொருளை இனங்காண பயன்படும். இது ஒளித்தொகுப்பு பாடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. சரியா? ஆகவே பி கியூ தான் விடையாக வரும். ஆகவே மூன்றாவது விடை. நான்காவது எல்லாம் எடுத்தீங்கன்னு தெரியல. ஆறுண்டா பயுரேட்டு கரைசல். பயுரேட்டு கரைசல் எதை இனங்காண பயன்படும்? புரதத்தை இனங்காண பயன்படும். இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். அவை பயுரேட். இங்க புரதம் எதுவுமே இல்லை. ஆறு வரக்கூடிய விட வராது. சரியா? ஆகவே மூன்றாவது விட. சரி, ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் சேமிக்கப்படும் வடிவம் மா பொருள். இடையில அது என்ன வடிவில கடத்தப்படும்? கடத்தப்படும் வடிவம் என்ன? ஒளித்தொகுப்பின் விளைவுகள் கடத்தப்படும் வடிவம் எல்லாரும் மறந்துருக்கீங்க. ஹிமா என்ன வடிவம்? ஒளித்தொகுப்பின் விளைவுகள் கடத்தப்படும் வடிவம் சுக்ரோஸ். சரி, சுக்ரோஸ் வடிவில் கடத்தப்படும். சரி, 35ஆவதுக்கு வாங்க. 35ஆவதுக்கு ஆன்சர் பண்ணாக்கள் அனுப்புங்க. சரி, 35ஆவதுக்கு 1, 3, 4 நிறைய விட வந்திருக்காது. 1, 3, 4. சரி, நான் பார்ப்போம். 35ஆவதுக்கு
திரவியம் ஒன்றினூடாக ஏற்றங்கள் பாய்வதற்கு பின்வரும் எந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும்? திரவியம் ஒன்றினூடாக ஏற்றங்கள் பாய்வதற்கு பின்வரும் எந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட வேண்டும்? சரி, இப்ப திண்மம் ஒன்று அல்லது திரவம் ஒன்று மின்னை கடத்துவதற்கு வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு திரவியம் கேட்டிருக்கு. அப்ப திண்மமா திரவமான எங்களுக்கு இதுல தெரியாது. அப்ப எக்ஸ பார்ப்போம். என்ன நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும்? திரவியம் சுயாதீன இலத்திரன்களை கொண்டிருத்தல் வேண்டும். சுயாதீன இலத்திரன்களை கொண்டிருத்தல் வேண்டும் என்பது திண்மத்துக்குரியதா திரவத்துக்குரியதா? சொல்லுங்க பார்ப்போம். சுயாதீன இலத்திரன்களை கொண்டிருப்பது. ஆம், வெரி குட். திண்மத்துக்குரியது. திரவமாக இருந்தால் அசையும் அயன்கள் காணப்பட வேண்டும். திரவமாக இருந்தால் அசையும் அயன்கள் காணப்பட்டால் திரவங்கள் மின்னை கடத்தும், பொதுவாக அயன் கரைசல்கள். ஆனால் திண்மமாக இருந்தால் அதுல சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும், அதாவது கடத்திகள். நீங்க இலத்திரனியல் பாடத்துல படிச்சலாம் 11ஆம் ஆண்டாக்கள். குறை கடத்திகள் துளைகள் மூலமாகவும் நேரேற்றத்தை ஒத்த துளைகள் மூலமாக மின்னோட்டத்தை கடத்தும். சரியா? அப்ப 10ஆம் ஆண்டாக்கள் படிச்சிருக்கீங்க. திண்மம் ஒன்று அல்லது கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்துவதற்கு காரணம் அவற்றில் காணப்படும் பாருங்க உலோகத்தினுள் சுயாதீன இலத்திரன்கள் காணப்படல். அப்ப இவை கடத்திகள் மின்னை நன்றாக கடத்துவதற்கு காரணம். இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. உலோகங்களினூடாக மின் நன்றாக கடத்தப்படுகின்றமைக்கு காரணம் சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுவது ஆகும். சரியா? உலோகங்களினூடாக மின் நன்றாக கடத்தப்படுகின்றமைக்கு காரணம் சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுகின்றமை ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப முதலாவது கூற்று சரி. திரவியம் சுயாதீன இலத்திரன்களை கொண்டிருத்தல் வேண்டும். எக்ஸ் வரணும் விடையில. அப்ப 2வது விட வராது. அதற்கு மின்னோட்டம் வழங்கப்பட வேண்டும். சரியா? திரவியம் ஒன்றினூடாக ஏற்றங்கள் பாய்வதற்கு பின்னொரு எண்ணி நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படல் வேண்டும். அதற்கு மின்னோட்டம் வழங்கப்பட வேண்டும். ஆம், இதுக்கு மின்னோட்டம் வழங்கப்படுவதை விட மின் அழுத்தம். சரியா? மின் அழுத்தம் தான் வழங்கப்பட வேண்டும். மின் அழுத்தம் வழங்கப்பட்டால் இலத்திரன்கள் அசையும். இலத்திரன்கள் அசைந்தால் அதுல மின்னோட்டம் தானாக உருவாகும். சரியா? அவை ZY மின்னோட்டமா மின் அழுத்தமான விஷயம் இருக்காங்க. Z பார்ப்போம். திரவியத்தின் முனைகளுக்கிடையே அழுத்த வேறுபாடு காணப்பட வேண்டும். திரவியத்தின் முனைகளுக்கிடையே அழுத்த வேறுபாடு காணப்பட வேண்டும். அழுத்த வேறுபாடு காணப்பட்ட நாங்கள் மின்னோட்டத்தை கொடுக்க தேவையில்லை, தானாக ஏற்றங்கள் அசையும். ஏற்றங்கள் அசையும் போது மின்னோட்டம் தானாக உருவாகும். ஆகவே இதுல மிக பொருத்தமானது XZ. தேவை. திரவியத்தின் முனைகளுக்கிடையே அழுத்த வேறுபாடு காணப்பட வேண்டும். அப்ப நாங்க பெட்ரி ஒன்றை கொடுத்தா அங்க அழுத்த வேறுபாடை தான் கொடுப்போம். 1.5 வோல்ட். அப்ப சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு இல்லைன்னா மின்னோட்டம் பாயாது. மின்னோட்டம் வித்தியாசமா நாங்க ஒன்றையும் கொடுப்பதில்லை. ஆகவே எந்த நிபந்தனைகள் XZ நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டால் Y தானாக நிகழும். ஆகவே இங்க Xும் Zும் இருந்தால் போதும். விட 3வது விட. திரவியத்தின் முனைகளுக்கிடையே அழுத்த வேறுபாடு காணப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? இந்த அழுத்த வேறுபாடு இருக்கும்போது எதிர்த்திசையில மின்னோட்டம் இலத்திரன்கள் பாயும். மறைமுனையிலிருந்து நேர்முனையை நோக்கி இலத்திரன்கள் பாயும். ஆகவே நேர்முனையிலிருந்து மறைமுனையை நோக்கி மின்னோட்டம் தானாக உருவாகும். சரியா? சரி, இப்ப நான் அடுத்த கேள்வி போவோம். 36வது மிகவும் இலகுவான கேள்வி. விடைய அனுப்புங்க. 36வது.
36வது அனிகா மட்டும் அனுப்பியிருக்கான் சார். அடுத்தாக்கள் போய் காண்புங்க. சரி, இதுவரைக்கும் வந்த விடைகள் எல்லாம் சரி. அனிகா, சமிகா, ஆகிப், ரஸ்மா. பிழையான விடை ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எக்ஸின் பெருமானம் எல்லாரும் அனுப்புங்களா ஆன்சர்? ஆதில் ஹசன், ஆகிப், அமானி, அம்ரின்னுஹா, ஹிமா, வாய்க் அகமட், நஸ்ஹா, சதா, ஹமூத். என்ன ஆன்சர்? ஹிமா ஆன்சர் என்ன? நஸ்ஹா, ஹமூத். குருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள 2 கிலோகிராம் திணிவு. 2 கிலோகிராம் திணிவு தந்தாச்சு. ஒரு பொருள் ஏயை கருதுக. ஏயின் மீது 15 நியூட்டன் எக்ஸ் நியூட்டன் எனும் இரு கிடை விசைகள் உருவில் காணப்படுகின்றவாறு தாக்குகின்றன. பொருள் விசை எக்ஸின் திசையில், அப்ப எங்கால திசையில போகுது. சரியா? எங்கால திசை, எங்களை எக்ஸ் திசையில போகுதான். எங்கால திசையில போகுது. சரியா? எக்ஸின் திசையில் ஒரு 5 ms - 2, அப்ப ஆர்முடுகளும் தந்திருக்கு. ஆர்முடுகளத்தின 5 ms - 2. ஏற்கனவே எம் தந்தாச்சு, ஏ தந்தாச்சு. ஆர்முடு இயங்கும் என எக்ஸின் பெருமானம் யாது? ஆகவே இங்க எக்ஸ் தான் கூடுதலாக இருக்கும். ஏன்? எக்ஸின் திசையில் அசைதென்றால் எக்ஸின் பெருமானம் அதிகம். ஆகவே இதுக்கு நாங்க எஃப் சமன் எம்ஏ போட்டோம்ல. சரி, எஃப் சமன் எம்ஏ. இதுல எதை காணணும்? எக்ஸ காணணும். ஆகவே எஃப் சமன் எம்ஏ. இதுல எஃப் நாங்க என்ன எடுக்கணும்னால் எக்ஸ் தானே காணணும். எக்ஸ் கூடுதலா இருக்கு. எக்ஸ் 15 சமன் எம்முக்கு 2, ஏக்கியத்தின 5. மிகவும் இலகுவானது. ஆன்சரை சொல்லுங்க. அடுத்தாக எக்ஸ் சமன் 5 10 15 சமனுக்கு அங்கால போனால் 15. இப்ப 10யும் 15யும் கூட்டி வாரதுதான் விட 25 நியூட்டன். சரியா? எத்தனை விட? ஓகே, இரண்டாவது விட 25. எக்ஸின் பெருமானம் யாது? 25. 25ல 15 போனா 10. 10 சமன் 2 தர 5. சரிதானே? 10 சமன் 2 தர 5. ரீசெக் பண்ணிக்கொள்ளவும் மேலும். சரி, ஓகே. ஆகவே 36க்கு 2. 37வது பார்ப்போம். சரி, வலிமையாக ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்புற 2 பேரும் அனுப்பிடலாம். யாருன்னு உங்களுக்கு தெரியும். வாகனம் ஒன்றின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. வாகனத்தில் தொழிற்படும் விசை தொடர்பில் சரியான கூற்று. முதலாவது சீரான வேகம், அதன் பிறகு அமர்முடுகல். சரியா? வாகனம் ஒன்றின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ள வாகனத்தில் தொழிற்படும் விசை தொடர்பில் சரியான கூற்று.
அப்ப சீரான வேகம் ஆரம்பத்துல டி நோட்ல இருந்து T1. ஆகவே என்ன வரும்? டி நோட் தொடக்கம் T1 வரை விளையுள் விசை 0. சீரான வேகம் T1 விசை எதுவும் தொழிற்படவில்லை. விசை எதுவும் தொழிற்படவில்லை, அது இயங்கி இருக்காது. சரியா? அவை இரண்டாவது விட வராது. இரண்டாவது விட வராது. விசை எதுவும் தொழிற்படவில்லை. F7ma ஒன்று இருக்காது. சரியா? தொழிற்படவில்லை போட்டிருக்கு. T0 T1 வரை விசை எதுவும் T1 T2 இது அமர்முடுகல்ல செல்வது. விசை எதுவும் தொழிற்படவில்லை என்பது பில. டி நோட்லேயும் T1 விசை எதுவும் தொழிற்படவில்லை இருக்கு. விசை எதுவும் தொழிற்பட இல்லாமல் இருக்க முடியாது. டி நோட்லேருந்து T1 விளையுள் விசை தொழிற்பட்டுள்ளது. அது சரி, விளையுள் விசை ஒன்று இருக்கும். இதுல நாங்க சரியான மிக பொருத்தமானது எடுக்க போறோம். முதலாவதா நாலாவதா? டி நோட் தொடக்கம் T1 வரை விளையுள் விசை 0. விளையுள் விசை விளையுள் விசை தொழிற்பட்டுள்ளது. விளையுள் விசை ஒன்று தொழிற்பட்டிருந்தால் வேகம் கூடியிருக்கும் அல்லது குறைஞ்சிருக்கும். பாருங்க, விளையுள் விசை தொழிற்பட்டிருந்தால் அது நேர்பெருமானம் இருந்தால் வேகம் இப்படி படிப்படியாக கூடிக்கொண்டு போயிருக்கும். விளையுள் விசை தொழிற்பட்டிருக்கும் போது அது மறைப்பெருமானமாக இருந்தால் விளையுள் விசை வேகம் படிப்படியாக குறைந்து கொண்டு போகும். ஆறுமுடுகளாயிருக்கும் அல்லது அமர்முடுகளாயிருக்கும். ஆகவே இங்க டி நோட் தொடக்கம் T1 வரை நியூட்டனின் முதலாம் விதி. நியூட்டனின் முதலாம் விதிப்படி முதலாவது விடதான் சரி. புற விசைகள் தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும் அல்லது சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆகவே இது விளையுள் விசை 0. அங்க புற விசைகள் ஒன்றும் இல்லை. விளையுள் விசை 0. சமநரவான விசைகள், அதாவது விளையுள் விசை அங்க தாக்க இல்லை. விளையுள் விசை 0 இருப்பதனால அது சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். ஓய்வுள்ள பொருள் ஓய்விலே இருக்கும். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதன் அடிப்படையில் 37க்கு முதலாவது விட. சரி, 38வது. 38வது ஆன்சர் அனுப்புங்க. சரி, சமீகா அனிகா விட வந்துட்டு நல்லா பார்த்து அனுப்புங்க விட. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்களே. இதுல வந்து இருப்பது ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல் பரிசோதனை அடிப்படையாக கொண்டு அல்லது இது தடைத்திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இது இந்த பரிசோதனையை அடிப்படையாக கொண்டு மேலுள்ள 2 பரிசோதனை தொடர்புபடுத்தப்பட்ட மாதிரி வருகிறது. தடைத்திறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்: கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு, கடத்தியின் நீளம், கடத்தி ஆக்கப்பட்டுள்ள திரவியம். இந்த இடத்துல கடத்தியின் நீளம் சம்பந்தப்படுது. கடத்தியின் நீளம் அதிகரித்தால் தடை அதிகரிக்கும். கடத்தியின் நீளம் அதிகரித்தால் தடை அதிகரிக்கும். அதே போல கடத்தியின் நீளம் அதிகரித்தால் மின்னோட்டம் குறை. சரியா பிள்ளைகள்? இது 2 அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி வந்திருக்கு. அதாவது நீளம் அதிகரித்தால் தடை அதிகரிக்கும்.
தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும். அந்த விஷயத்தை தான் நாங்க கருத்தில் கொண்டால் மின்குமிழின் ஒளிர்வை பற்றி சொல்லலாம். கடத்தி நீளம் அதிகரிக்க அதிகரிக்க அப்ப பியிலிருந்து கியூவை நோக்கி செல்லும் போது அந்த கடத்தியின் நீளம் அதிகரிக்கும். அப்ப தடை அதிகரிக்கும், மின்னோட்டம் குறையும். அதாவது நீண்ட வயரில் செல்லும் போது, நீண்ட வயராயிருந்தால் கடத்தி நீளம் அதிகம், அவை தடை அதிகம், மின்னோட்டம் குறையும். அதாவது உங்களுக்கு 100 மீட்டர் ஓடுறதை விட 1500 மீட்டர் ஓடுறா கஷ்டமாயிருக்கும். அதாவது நீளம் கூடினால் தடை கூட, ஆனால் அதனால உங்களோட ஓட்டம் குறையும். அதே போலத்தான் நீளம் அதிகரித்தால் தடை அதிகரிக்கும், மின்னோட்டம் குறையும். சரி, இது அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி நாங்க பார்க்கணும். முதலாவது பார்ப்போம். பரிசோதனை மாதிரி ஒன்று வரைபடத்தில் ஒருவில் காட்டப்பட்டுள்ளது. PQ என்பது மெல்லிய நிக்ரோம் கம்பியாகும். மின்குமிழ் இணைந்த கடத்தியின் அந்தம் X நிக்ரோம் கம்பியில் உள்ள P எனும் புள்ளியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு அப்படியே Q வரை தொடுகையுற்றவாறு நகர்த்தப்பட்டது. இப்படியே கூட்டிக் கொண்டு போகுது. அப்ப இதுல நீளம் அதிகரிக்கும். சரியா? கடத்தியின் நீளம் அதிகரிக்கும். தொடுகையுற்றவாறு நகர்த்தப்பட்டது. குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வோல்ட்மானியின் வாசிப்பும் மின்குமிழின் பிரகாசம் மாறுபடும் விதம். அப்ப இதுல என்ன நடக்கும் என்றால், கடத்தியின் நீளம் ஆரம்பத்துல மின்னோட்டம் இப்படி வந்து இங்கால போகும். பிறகு கடைசிக்கு பார்த்தால் அதோட வேகம் படிப்படியாக நீளம் வயர் இப்படி வரும். பிறகு பார்த்தால் நீளம் மின்னோட்டம் இங்கால வந்து இப்படி போகும். மின்னோட்டம் வார நீளம் படிப்படியாக இப்படி வந்து நீளம் கூடுது. அப்ப நீளம் கூடினால் தடை அதிகரிக்கும், தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும். ஆகவே மின்குமிழின் ஒளிர்வு குறையும். மின்குமிழ் ஒளிர்வு குறையுண்டால் நாளாய் விட வராது. சரியா? அப்ப குறையும். இப்ப வோல்ட்மானியின் வாசிப்பு. வோல்ட்மானி இந்த மின்கலத்துக்கு குறுக்காயுள்ள அழுத்தத்தை தரும். மின்கலத்துக்கு குறுக்கேயுள்ள அழுத்தம். மின்கலத்துக்கு குறுக்கேயுள்ள அழுத்தம் என்றால் 1.5 வோல்ட் மின்கலம் வச்சுக்கொள்ளுமே. வோல்ட்மானி தரப்போகுதுங்க இந்த மின்கலத்துக்கு குறுக்கேயுள்ள அழுத்தத்தை தான். சரியா? வோல்ட் அளவு 1.5 வோல்ட் என்று சொன்னால், இந்த வோல்ட்மானி இந்த மின்கலத்துக்கு குறுக்காக தொடுக்கப்பட்டிருப்பதனால அது தரப்போகுது இந்த 1.5 வோல்ட் தான். மின்கலம் இந்த சுற்று பூரணப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, மின்கலத்தின் இரு முனைகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் மாறாது. அது சார்ஜ் இறங்கினா தான் மாறும். சரி, இது ஆரம்பத்துல இப்படி தொடுகையிடும் போது அந்த அளவு இறங்காது. 1.5 வோல்ட்டா இருந்தா 1.5 வோல்ட், 9 வோல்ட்டா இருந்தா 9 வோல்ட். இதன் பெருமானம் மாறாது. அதை விட மூன்றாவது விட. சரியா? மின் சுற்று பூரணப்படுத்தப்படாவிட்டாலும் அது மாறாது. ஏன்னு சொன்னா நீங்க மின் இயக்க விசைன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. மின் இயக்க விசை, அதாவது இலத்திரன்களை தள்ளுவதன் மூலம் மறைமுனையிலிருந்து நேர்முனையை நோக்கி தள்ளுவதற்கு ஒரு அழுத்த விசை ஒன்று வழங்கப்பட வேண்டும், அழுத்தம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் நாங்க மின்னியக்க விசை என்று சொல்றோம். அந்த மின்னியக்க விசையானது பாருங்க, இந்த பாயிண்ட்ஸை பாருங்க எல்லாரும். ஒரு மின்கலத்தின் மின்னியக்க விசையானது மின்கலத்திலிருந்து மின் பெறப்படாத போது, அதாவது சுற்று பூர்ணப்படுத்தப்பட இல்லை, மின்னோட்டம் செல்ல இல்லை, மின்கலத்திலிருந்து மின் பெறப்படாத போது அதன் இரு முடிவிடங்களுக்கு இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்திற்கு சமன். வெற்றி ஒன்று சும்மா இருக்கும் போது, மின்னோட்டம் செல்லாத போது, அதுல மின்னியக்க விசை என்பது 1.5 வோல்ட்டாக இருந்தால் அதன் அழுத்த வித்தியாசமும் 1.5 வோல்ட். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. மின்னியக்க விசை என்பது மின்கலத்தில அழுத்த வித்தியாசத்திற்கு சமனாக இருக்கும். ஆகவே இங்க மின்னியக்க விசை அதன் அழுத்த வித்தியாசத்திற்கு சமனாக இருக்கும். இது எப்ப ஓமின் விதிப்படி எப்ப மாறுது என்றால், இந்த மின்குமிழுக்கு குறுக்காக அந்த வோல்ட்மான் இணைக்கப்பட்டிருந்திருப்பது மாறி இருக்கும். இந்த மின்குமிழுக்கு குறுக்காக வோல்ட்மான் இணைக்கப்பட்டால் ஓமின் விதிப்படி மின்னழுத்தம் கூடும் போது மின்னோட்டம் கூடும், மின்னழுத்தம் குறையும் போது மின்னோட்டம் குறையும். சரியா?
இது மின்குமிழுக்கு குறுக்காக இணைக்கப்படாமல் மின்கலத்துக்கு குறுக்காக இணைக்கப்பட்டதனால் மாறாத பெருமானத்தை கொண்டிருக்கும். இது மின்குமிழுக்கு குறுக்காக இணைக்கப்பட்டால் பிரகாசம் குறையும் என்ற அர்த்தம். பிரகாசம் குறையும்